function means a subprogram. Okay, a subprogram present in the main program. Okay, that is a block of code that will execute for a singular related task. Okay, ஸோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். ஒரு மெயின் ப்ரோக்ராம்ல ஒரு சப் ப்ரோக்ராமா நம்ம கொடுக்கறதுக்கு பேரு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு மெயின் ப்ரோக்ராம், இது வந்து ஒரு மெயின் ப்ரோக்ராம். இந்த பாக்ஸ் ஒரு என்டையரா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா, ஒரு சப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதுல ஒரு சின்ன விஷயம். ஓகேவா? அண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட். இது வந்து தானா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அதுவா எக்ஸிக்யூட் ஆகாது. வி ஹேவ் டு கால் தட் ஃபங்க்ஷன். சரியா? ஒரு மெயின் ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு லைன்ல இருந்து இதை வந்து கால் பண்ணுவோம். ஓகே, அப்பதான் இது எக்ஸிக்யூட் ஆகும். தென் ஆஃப்டர் ப்ராசஸிங் திஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ரிசல்ட்டை இந்த இடத்துக்கு திரும்பவும் அது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இது ஒரு சப் ப்ரோக்ராம் ஆர் பிளாக் ஆஃப் கோட் டு பெர்ஃபார்ம் a single related task. Okay, it will not execute automatically. We have to call that particular function. Okay, while calling, அதை கால் பண்ணும்போது we can pass the data. ஓகே, உங்களுக்கு என்ன டேட்டா கொடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த டேட்டாவை நீங்க சென்ட் பண்ணலாம். ஓகே, தென் அந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். புரியுதா எல்லாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ், எவரிவன் அண்டர்ஸ்டுட்? Yes, sir. எஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது we are having 3 types. ஓகேவா? ஸோ 3 types இருக்கு. என்னென்ன அப்படின்னா, built-in function. First one is built-in function. ஸோ built-in function அப்படிங்கிறது இந்த மாதிரி பாருங்க, print. இந்த ஃபங்க்ஷன் நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணனா இது வந்து அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்காக. அதே மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன் டு கெட் தி இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகே, டைப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி டைப் ஆஃப் த வேரியபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய பைத்தான்லேயே அவங்களே ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்க அந்த நேம் யூஸ் பண்ணா போதும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேரு built-in functions. ஓகே, built-in function ஆல்ரெடி அவைலபிள் இன் தி பைத்தான். ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் கொடுத்தா போதும். செகண்ட் டைப் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் present in the module. ஓகே, ஒரு மாடியூல்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் செகண்ட் டைப். ஸோ மாடியூல்னா நமக்கு நிறைய மாடியூல்ஸ் தெரியும். மேத் மாடியூல், ரேண்டம் மாடியூல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூல் நிறைய இருக்கு. ஸோ இப்போ மேத் மாடியூல் எடுத்துட்டீங்கன்னா அதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இம்போர்ட் மேத் அப்படிங்கிற லைன் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு மாடியூல்ல இருக்கு, இது ஒரு தனி ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரியா? இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். மாடியூல்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் பிரசன்ட் இன் தி மாடியூல்னா அந்த மாடியூலை நம்ம ப்ரோக்ராம் முதல்ல இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அது டைரக்டா அவைலபிள் இல்லை, பட் இட் இஸ் அவைலபிள் இன் தி பைத்தான் ஒன்லி, பட் இன்சைட் த மாடியூல். ஓகேவா? ஸோ மாடியூல் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? ஸோ இப்போ மாடியூல் மேத், இம்போர்ட் மேத் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த பவர் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன், சீல், ஃப்ளோர், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. Yes, sir. Yes, sir. இது செகண்ட் டைப். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் the topic we are dealing with, that is called user defined functions. நம்ம ப்ரோக்ராம்க்கு என்ன தேவையோ அந்த ஃபங்க்ஷனை நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, யூசர் மீன்ஸ் நம்ம தான் யூசர். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்றோம், நம்ம தான் யூசர். ஓகே, ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம்? நார்மல் ப்ரோக்ராம்லேயே பண்ணலாமே அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா, இம்பார்ட்டண்டா ரீயூசபிலிட்டி. ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லிட்டே இருப்பேன். ரீயூசபிலிட்டி மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை நீங்க ஒரு முறை மட்டும் நீங்க கால் பண்ண மாட்டீங்க, நீங்க வந்து நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, திரும்ப திரும்ப நீங்க அதை கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன், ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம நிறைய டைம் கால் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் அப்போ அந்த ரெக்குயர்மெண்ட் வி கேன் கால் த ஒன் ஃபங்க்ஷன் ஃபார் மெனி டைம்ஸ். ஓகேவா? ஒரு முறை மட்டும் நீங்கள் கால் பண்ணுறதில்ல. இப்போ அது வந்து ஒரு டெம்பரரியாக ஆக்டிவேட் ஆகும்.
எப்பெல்லாம் நீங்க கால் பண்றீங்களோ அப்பெல்லாம் அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி நீங்க ஒரே ப்ரோக்ராம்ல நிறைய டைம் நீங்க அது கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம் சைஸ் டோட்டலி ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஒரு சில விஷயம் நீங்க வந்து திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா, ஒரு நான் உங்களுக்கு இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா காட்டுனேன். ஒரு 100 லைன் ப்ரோகிராம் வந்து ஒரு 20 லைன்ஸ் ப்ரோகிராமா சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஒர்க்க நம்ம ஃபங்ஷன்ல கொண்டு போய் வச்சுட்டோம்னா, திரும்ப திரும்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்ஷன்ல இருக்கிற கோடிங்க நம்ம நெறைய டைம் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்ல. புரியுதா? ஸோ அந்த மாரி இது ஒரு ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் நம்ம ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணி அத நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸ்டூடண்ட்ஸ் புரியுதா? Why we are going for functions? Students, understood everyone? Yes, sir. Yes. ஸோ ஏன்னா ஒரு Yes. அட்வான்டேஜ் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் போகக்கூடாது. ஓகேவா? அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அது டைம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகுது. ரீயூசபிலிட்டி, தென் இந்த மாதிரி ப்ரோக்ராமோட சைஸே ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த ரீடபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் த சின்டாக்ஸ், அந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கிவ் த கீவேர்ட் தட் இஸ் அ டெஃப். டெஃப் இஸ் த கீவேர்ட். ஓகே, இது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கான ஒரு கீவேர்ட். DEF அப்படின்னா டெஃபினிஷன், அதோட ஷார்ட்கட். ஓகே, தென் கிவ் சம் ஸ்பேஸ், ஒன் ஸ்பேஸ். ஓகே, தென் யுவர் ஃபங்க்ஷன் நேம். சரியா? சப்போஸ் நான் வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் நேம். ஓகே, இது வந்து ஒரு ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ரூல் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதாப்பா? Yes, sir. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து நீங்க பிரேக் பண்ணக்கூடாது. கிரியேட் பண்ணும்போது அந்த ரூலோடு இருக்கணும். தென் ஆஃப்டர் திஸ் லைன், ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க, கோலன் கொடுத்துறீங்க. தென் ஆஃப்டர் திஸ் லைன் யூ ஹேவ் டு கிவ் சம் ஸ்பேஸ். ஓகே, ஒரு 4 ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு பேர் தான் இண்டென்டேஷன். இது வந்து நீங்க அதில் கொடுக்கக்கூடிய கோடிங் எல்லாமே இந்த ப்ராப்பர் இண்டென்டேஷன் இருக்கணும். கரெக்டாக 4 ஸ்பேஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவோம். அதாவது என்ன நீங்க ப்ராசஸ் பண்றீங்களோ அதை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டைப் பண்ணணும். சரியா? ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய சப் ப்ரோக்ராம். ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன். தென் இதை எப்படி கால் பண்றது அப்படின்னா, மெயின் ப்ரோக்ராம்ல நீங்க இந்த நேம் மட்டும் யூஸ் பண்ணா போதும். இந்த ஆட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும். யூ கேன் கால் த ஃபங்க்ஷன். இது வந்து இங்க கால் பண்ணும். தென் இதெல்லாம் ப்ராசஸ் ஆகும். ஃபைனலி யூ வில் கெட் த ரிசல்ட் ஃப்ரம் த கால்டு ஃபங்க்ஷன். ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? Students understood that syntax of the function? Yes. So what are the components we need? Okay, என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ் ஸ்கோப். ஓகே, இந்த ஸ்கோப் அப்படிங்கிறது அக்சசபிலிட்டி. ஓகே, லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள் எங்கெல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 2 டைப்பான ஒரு வேரியபிள்ஸ் இருக்கு. அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்று லோக்கல் வேரியபிள், இன்னொன்று குளோபல் வேரியபிள். சரியா? ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் 2, அதாவது ஒரு மெயின் ப்ரோக்ராம், இதுக்குள்ள ஒரு சப் ப்ரோக்ராம் இருக்கும். அதான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த மெயின் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸ். ஓகே, இந்த மாதிரி இதுல நிறைய வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்க ஃபங்க்ஷன்லேயே இங்க மெயின் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற வேரியபிளுக்கு பேரு, மெயின் ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ற வேரியபிளுக்கு பேரு சரியா, குளோபல் வேரியபிள். இந்த வேரியபிளை நீங்க எங்க வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு மெயின் ப்ரோக்ராம்லயும் சரி, லோக்கல் அதாவது ஒரு பிளாக்லயும் சரி. ஏன்னா பிளாக் அப்படிங்கிறது ஒரு பிளாக் மட்டும் இருக்காது, இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்காது. இந்த ப்ரோக்ராம்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரியா? அதுல எங்க வேணா இந்த குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள். இந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்க ஒரு வேரியபிள் இருக்குன்னா இந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும், வெளியில கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி வேரியபிளுக்கு பேரு லோக்கல் வேரியபிள்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டுட்? ஸோ the lifetime of the variable will be only inside the function, but lifetime of the global variable is
throughout the main program. Okay, throughout the entire program. Students, புரியுதா? Everyone? Yes. Yes, sir. Yes. So kindly understand everything, students. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுக்கப்புறமே என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் இதெல்லாம் மீறி நமக்கு எக்ஸாம் வைஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே கொடுத்துருவாங்க. தே வில் ஆஸ்க் யூ டு ஐடென்டிஃபை தீஸ் டேர்ம்ஸ். என்னென்ன டேர்ம் அப்படின்னா, ஸோ இதில் எது லோக்கல் வேரியபிள், எது குளோபல் வேரியபிள். ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன், ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். சரியா? ஸோ இதுக்கு கீழே பாருங்க நிறைய கேப் கொடுத்து நிறைய லைன்ஸ் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் பாடி அப்படிங்கிறது இது எல்லாமே, இது எப்போ இந்த ஸ்பேஸ் இல்லாம ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் மெயின் ப்ரோக்ராம். இந்த ஸ்பேஸோட இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் பாடி. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே லோக்கல் வேரியபிள்ஸ். இங்க பாருங்க எக்ஸ், ஒய், பி, சி இது எல்லாமே லோக்கல் வேரியபிள்ஸ். சார் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் இங்க பாருங்க அதை வந்து குளோபல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. குளோபல் அப்படிங்கிற டிக்ளேர் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இது வந்து இப்படி டிக்ளேர் பண்ணா இது வந்து இந்த குளோபல் வேரியபிளை இங்க டைரக்டா அக்சஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நவ் தீஸ் வேரியபிள்ஸ் present in the main program are called global variables. ஓகே, ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த டேர்ம். தென் இங்க கால் பண்றோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேரு காலிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு காலிங் ஃபங்க்ஷன். சரியா? காலிங் ஃபங்க்ஷன். சரியா? எல்லாம் எழுதிக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. தென் இந்த இது கால் பண்ண எங்க போகும்? இந்த இடத்துக்கு போகும் இல்லையா? ஸோ இதுக்கு பேரு கால்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி நேம் இருக்கும், பட் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை எழுதிட்டு இருக்கேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கால்டு ஃபங்க்ஷன். காலிங் ஃபங்க்ஷன்னா யார் கால் பண்றாங்களோ அவங்க, கால்டுனா யாரை கால் பண்றோமோ அவங்க கால்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தென் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஹெட்டர். ஓகே, ஃபங்க்ஷன் ஹெட்டர் இல்லைன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ எழுதிக்கோங்க, டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. சரியா? தென் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ஃபார்மல் ஆர்குமெண்ட் அப்படிங்க. ஸோ எனிவன் டெல் மீ விச் ஒன் இஸ் ஃபார்மல் ஆர்குமெண்ட், which one is actual argument? Students, in this program which one is formal and which one is actual? So, Yes, local variable Sir. that is formal, sir. Then in global is that is actual. yes. So you have to Actual say parameter. like the calling function. Okay, calling function ல இருக்கிற variables, calling function ல இருக்கிற variables actual argument, அதுதான் original argument. ஓகேவா? actual argument, actual parameter. சரியா? ஸோ கால்டு ஃபங்க்ஷன், இங்க ஃபங்க்ஷன் ஹெட்டர்ல இருக்கு இல்லையா? இந்த ஆர்குமெண்ட்ஸ், இந்த எக்ஸ், ஒய் இது வந்து ஃபார்மல் பெராமீட்டர்ஸ். சரியா? ஆக்சுவலி இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? இந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இது கொஸ்டின்ல கேட்பாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் எது கரெக்டா மார்க் பண்ணுங்க அப்படின்னு. சரியா? Yes. So kindly note down these things, students, very important. Everyone noted? Noted, students, raise your hands. Take the screenshot or note down and raise your hands fast. Very very important. கம்பல்சரி இந்த ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து கம்பல்சரி உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லயுமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுலயே நீங்க 2 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
சரி, எப்படிலாம் கேட்பாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் இதை வச்சுட்டு நீங்கள் எழுத முடியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் பேராமீட்டர் ஃபார்மல் பேராமீட்டர் அதுவும் இந்த ஸ்க்ரீனை வச்சு எழுத முடியும். அண்ட் ஐடென்டிஃபையிங் தீஸ் கைண்ட் ஆஃப் டேர்ம்ஸ். சரியா, டெஃபினெட்லி திஸ் ஸ்க்ரீன் வில் ஹெல்ப் யூ லாட். ஓகே, ஸோ இது இல்லாமல் வேற என்ன இருக்கு? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், லோ யுவர் ஹேண்ட்ஸ். சரியா, ஸோ இது இல்லாமல் நம்ம வேற என்ன ஃபங்க்ஷன்ஸில் படிக்கணும் அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த ஆர்குமெண்ட் பாசிங். ஓகே, ஆக்சுவல் ஆர்குமெண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட் சொன்னேன். இந்த ஆர்குமெண்ட் பாசிங் இருக்கு இல்லையா, இந்த ஆர்குமெண்ட் பாசிங்கை வச்சுட்டு நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா பொசிஷனலாக மேட்ச் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், செகண்ட் வேல்யூ டு செகண்ட், தேர்ட் டு தேர்ட் பேராமீட்டர், லைக் திஸ். இது எத்தனை பேராமீட்டர்ஸ் இருந்தாலும் சரி பொசிஷனாக மேட்ச் ஆகும். ஓகே, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த காலிங் ஃபங்க்ஷன் அண்ட் கால்டு ஃபங்க்ஷன் ரெண்டுலையுமே ஒரே வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்டு கால் பண்ணும்போது ஷஃபுல் ஆயிருந்தா கூட, ஷஃபுல் ஆயிருந்தா பாருங்க, ஏஜ் ஃபர்ஸ்டா இருக்கு, நேம் செகண்டா இருக்கு, அப்படி இருந்தா கூட ஏஜ் ஏஜுக்கு தான் போகும், நேம் நேமுக்கு போகும். இந்த மாதிரி கீவேர்டா மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேரு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் டைப். ஓகேவா, பொசிஷனல்னா 1 to 1, 2 to 2, 3 to 3 அந்த மாதிரி பொசிஷனா மேட்ச் ஆகும். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட் மேட்சிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? Yes, sir. ரைட். தென் தேர்ட் ஒன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன? ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சப்போஸ் வென் யூ ஆர் காலிங், நீங்க வந்து ஒரு ஒரு வேரியபிளுக்கு இது கொடுக்காம விட்றீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது வந்து கால் பண்றோம். சரியா, ஸோ எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுக்குறீங்க, ஒய்யோட வேல்யூ தரல. ஓகே, 2 வேல்யூ வேணும், ஒரு வேல்யூ தான் கொடுக்குறோம். அப்போ எக்ஸ் வந்து கரெக்டாக பாஸ் ஆகும், ஒய்க்கு வேல்யூ இல்லாத போது இந்த டிஃபால்ட்டா இந்த வேல்யூவை எடுத்துக்கும். சரி, இதுதான் டிஃபால்ட்டை அசைன் பண்றது. ஸோ இந்த மாதிரி டைம்ல உங்க டிஃபால்ட்டை அசைன் பண்ணிக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? Yes, sir. Yes, sir. எஸ். ஸோ இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயம் மட்டும்தான். ஓகேவா, அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாசிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் வேற என்ன இருக்கு அப்படின்னா வி கேன் பாஸ் அந்த இன்டிஜர்ஸ் மட்டும் இல்லாம இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால பாஸ் பண்ண முடியும். அதாவது ஸ்ட்ரிங்கை நீங்க பாஸ் பண்ணலாம், லிஸ்ட், டியூபிள், டிக்ஷனரி எல்லாமே நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி அதை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ கைண்ட்லி டூ ஆல் த எக்ஸசைசஸ். ஓகே, எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. சரியா, ஸோ எக்ஸாம் நேற்று எழுதியிருக்கீங்க, நான் என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். பட் எனிவே யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஓகே, இது பண்ணுனா தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் ரொம்ப பேசிக். இதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி தான் ரிகர்ஷன். ஓகே, தென் இதோட கண்டினியூட்டி தான் அடுத்த சாப்டர் லைப்ரரி. ஓகே, அது நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, என்ன நமக்கு வந்து ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப பண்ணுறோம், பட் கான்செப்ட்ஸ்லாம் வேற. ஓகே, ரிகர்ஷன் அப்படிங்கிறது என்ன, நெக்ஸ்ட் சாப்டர். ரிகர்ஷனில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் தன்னை அதோட அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணிக்கும், தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம், நார்மல் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, இது நார்மல் ப்ரோக்ராம்ல இருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்குள்ள ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடும், இவ்வளோதான் நடக்கும். ஆனால் ரிகர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இது கால் பண்ணோம், இன்சைட் த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா திரும்ப இதையே கால் பண்ணுது. ஓகே, திரும்ப திரும்ப இதையே கால் பண்ணும், இதே மாதிரி இதோட ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபைனலா ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, அந்த ஆன்சரை தான் இங்க மெயின் ப்ரோக்ராம்க்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ திரும்ப திரும்ப தானே கால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் கேன் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். புரியுதா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. எஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அண்ட் ரிகர்ஷன்ல நம்ம என்ன மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ப்ரோக்ராம் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று ஃபேக்டோரியல். ஓகே, செகண்ட் ஒன் Fibonacci series, third one sum of first n natural numbers. Okay, then
ஃபைண்டிங் த பவர், தட் இஸ் எக்ஸ் பவர் என், அந்த இதை வந்து ஃபைண்ட் பண்ணுறது. இது எல்லாமே நார்மல் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷனில் தெரிஞ்சுக்கோங்க, தென் ரிகர்ஷன்லையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மூணுலையுமே தெரிஞ்சுக்கணும். மூணுலையுமே ஆன்சர் ஒன்று தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியலுக்கு நீங்கள் இந்த இன்புட் கொடுத்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் கெட் த 120 as தி அவுட்புட். மூணுலையுமே அதே அவுட்புட் தான் வரும். பட் நம்மளுடைய ப்ரொசீஜர் பாருங்க டிஃபர் ஆகும். சரியா? இதை தான் நம்ம வந்து கொஷின்ல அப்படி கேட்குறாங்க. பை யூசிங் ரிகர்ஷன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் ரிகர்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரோக்ராம் ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? அதனால கம்பல்சரி யூ ஷுட் நோ ஆல் த கான்செப்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? Yes, sir. எஸ். So this is the difference between function and recursion. So kindly do all the works. Okay, நிறைய ஒர்க் இருக்கு. அதே மாதிரி இதுக்கான லாஸ் நான் சொல்லியிருந்தேன். ஒரு பேஸ் கேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பேஸ் கேஸை பார்த்து தான் அந்த மூவ் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதாவது அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். நீங்கள் கொடுக்குற வேல்யூ அது வந்து அதை மேட்ச் பண்ணி ஏதாவது ஒரு டைமில் அந்த அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை விட்டு ஆன்சர் ரிட்டன் ஆகும். இல்லை அப்படின்னா இன்ஃபைனைட்டாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இன்ஃபைனைட் ஆன்சர்ஸ் வந்து கம்பல்சரி பைத்தான் பொறுத்த வரைக்கும் அது ராங். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஃபைனைட் அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அன் எரர். மேத்தமெட்டிக்ஸில் வேணால் இது கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி ப்ரோக்ராம் கொடுக்கும்போதே கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். புரியுதா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. எஸ். ஸோ தென் வேற என்ன எப்படிலாம் ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம பண்ண எல்லா விஷயத்தையுமே, ஓகே, நார்மலாக நம்ம பண்ண எல்லா விஷயத்தையுமே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் யூசிங் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு டூ த ப்ரோக்ராம் பை த ஹெல்ப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த என்ன நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் பாடியாக கொடுக்கணும். சரியா? ஃபங்க்ஷன் கால் பண்ணால் அது பண்ணுற மாதிரி டைரக்ட் ப்ரோக்ராமாக கொடுக்காம அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஓகே, இந்த எஸ்டர்டே எக்ஸாம் கூட நான் கேட்டிருப்பேன், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஈவன் நம்பர்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என் ஈவன் நம்பர்ஸ்னா யூ ஹேவ் டு இன்க்ளூட் ஒன் கண்டிஷன். ஓகே, அந்த ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எப்படி நம்ம செக் பண்ணுறது? சரியா? இஃப் n மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கான்செப்டை நீங்கள் அதில் கொடுத்துருப்பீங்க. அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதாப்பா? Yes, sir. எஸ். ஸோ கைண்ட்லி டூ சம் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனும் சரி ரெக்கர்ஷனும் சரி கம்பல்சரி கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? தென் வேற என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. சொன்னாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நியூ எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது போர்டு எக்ஸாமே உங்களுக்கு வந்து ட்வைஸ் நடக்க போகுது. சொன்னாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. Yes, sir. எஸ். ஸோ அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் எம்சிக்யூ அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன்னா 2 டேர்மாக பிரிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் தட் வில் பி கண்டக்டட் டியூரிங் நவம்பர் டிசம்பர். ஓகே, திஸ் இயர் நவம்பர் டிசம்பர். ஸோ கைண்ட்லி அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் இப்போ இருந்தே. சரியா? 50% ஆஃப் போர்ஷன் எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் அண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து போர்டு எக்ஸாம் மார்க்குக்கு கன்சிடரேஷன் இருக்கும். சரி, அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. 50% ஆஃப் போர்ஷன், தென் எம்சிக்யூ பேஸ்டு கம்பல்சரி அது வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க மார்க்கில். சரியா? தென் வேற என்ன அப்படின்னா செகண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா அதே மாதிரி ரிமைனிங் 50% ஆஃப் போர்ஷன்
then that will be conducted during மார்ச் ஏப்ரல். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமோட மார்க்குமே உங்களுக்கு கன்சிடரேஷன்ல இருக்கும். ரெண்டையுமே வச்சு தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாவே கரெக்டாக உங்களால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த கரண்ட் எந்த எக்ஸாமே நடக்கல. ஓகேவா? அவங்களுக்கு வந்து 10th 11th 12th மார்க் வச்சு தான் 10th 11th 12th வச்சு தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர், ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா பைத்தான் எக்ஸாம் மட்டும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் மட்டும் நடத்த முடியல. ஓகே, ரிமைனிங் எல்லா எக்ஸாம்ஸும் நடந்துச்சு. இதுக்கு அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னா மீதி எல்லாவோட சப்ஜெக்ட்டையும் சேர்த்து அவங்க வந்து ஆவரேஜ் மாதிரி மார்க் போட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும். சரியா? ஸோ இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 எக்ஸாமாக பண்ணியிருக்காங்க. சரியா? 2 எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி ஏதாவது ஒன்றாவது அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது. 2க்குமே அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 2 எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? ஸோ அதாவது 2 எக்ஸாமோட மார்க்கும் ஆட் பண்ணி உங்களுக்கு வரும். இல்லை சப்போஸ் என்னால் ஒரு எக்ஸாம் எழுத முடியாது, அதாவது பேண்டமிக்கில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு எக்ஸாம் வச்சு மார்க் பண்ணுவாங்க. சரியா? சப்போஸ் 2 எக்ஸாமே பண்ண முடியல அப்படின்னா திரும்பவும் இவங்க பண்ணுற மாதிரி 10th 11th 12th மார்க்லாம் கன்சிடரேஷன் வரும் வித் இன்டர்னல் மார்க்ஸ். இன்டர்னல் மார்க்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்துக்காக தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இன்டர்னல் மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ எழுதக்கூடிய எல்லா வீக் டெஸ்ட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ப்ராக்டிகல்ஸ், ரெக்கார்டு ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கன்சிடரேஷனில் இருக்கும். ஸோ கம்பல்சரி உங்களுக்கு அந்த சர்க்குலர் வந்திருக்கும். நீங்களே அந்த சர்க்குலர் படித்து பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமா? டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ்